முல்லைப்பூ என்பது காடுகளில் மழை நேரங்களில் தன்னுடைய மெல்லிய இதழை வெண்பனி போல் விரித்து வெள்ளி முகம் பார்த்த நிலவை போல இந்த முல்லைப்பூ தன்னுடைய இதழ்களை விரித்து மாலை நேரம் மட்டுமல்ல பகல் காலங்களிலும் காலை நேரங்களிலும் இதனுடைய வாசம் என்பது இதை கடந்து செல்பவர்களின் மனதை மயக்குகின்ற வகையில் இந்த முல்லைப்பூ காடுகளில் வளருகின்ற முல்லைப்பூ மிகுந்த வாசனையை விடக்கூடிய இந்த முல்லை மலர் சங்க இலக்கியங்களிலே கூறுவார்கள், பெண்ணின் கற்புக்கு இணையாக முல்லை சூடியால் கற்புடையாள் என்பார். சங்க இலக்கிய வரிகளிலே முல்லை பூவை சூடும் பெண்கள் கற்புடைய தன்னுடைய கற்புக்கு நிகரான அந்த முல்லை சூடியர்களுக்கு இணங்க இந்த காட்டு முல்லை என்பது தன்னுடைய இதழ்களை விரித்து அழகான வெள்ளிமுகம் பார்த்தாற் போல அமைக்கப்படுவது என்பது போற்றுதலுக்கு உரியதாக இருக்கிறது. ஆகவே நேயர்களே, உங்களுக்கு இந்த காட்சி என்பது அறிய கிடக்கின்ற ஒரு காட்சியாகத்தான். காடுகளிலே மலை பிரதேசங்களிலும் இந்த முல்லைப்பூ தன்னுடைய இதழ்களை விரித்து மாலை நேர வர்ணனையோடு உங்களுக்கு பரிசளித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது வீடுகளில் வளருகின்ற முல்லைப்பூவுக்கும் இதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த முல்லைப்பூவுடைய இந்த இதழ்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் அது வேறு வடிவ இதழ்களாக இருக்கும், இது வேறு வடிவ இதழ்களாக இருக்கும். இதன் அரும்புகள் மெல்லிய காம்பு பகுதி போன்ற ஒரு அமைப்பினை கொண்டதாக இருக்கிறது. இதனுடைய வாசம் என்பது இதை கடந்து செல்லும் மனிதர்களின் மனதை மயக்குகின்ற வகையில் அமைகின்ற இந்த முல்லைப்பூ காடுகளில் வளரக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அமைப்பு கொண்ட இன்னொரு வகைத்தான் நம்முடைய வீடுகளில் பார்க்கின்ற இந்த முல்லைப்பூ. இது மழைக்காலங்களில் தன்னுடைய அரும்புகளோடு இதழ்களாக விரிந்து கிடக்கின்ற இந்த முல்லைப்பூ மனதை மயக்குகின்ற வகையில் அமைந்துள்ளது. முல்லைச்சூடியார் கற்புடையாள் என்ற சங்க இலக்கிய நூல்களுக்கு இணங்க இதனுடைய பாலின் தன்மையை வெண்மையை முறியடிக்கும் வகையில் இந்த முல்லை அமைந்துள்ளது என்பது போற்றுதலுக்குரியது. இந்த காட்சியை நான் உங்களுக்கு வழங்குவதில் பேருள்ளம் கொண்டதாக மகிழ்ச்சியாக அடைகிறேன். நன்றி, வணக்கம்.